ஹலோ மக்களே, வீட்டிலேயே சப்பாத்தி, சாதம், புரோட்டா, இடியாப்பங்களுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சுவையாக டேஸ்ட்டாக குருமா எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாமா? குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்தால் ஊற்றுமே, இல்லைனா வேணாம். ரெண்டாவது கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பட்டை கிராம்பு இருந்தால் அது போட்டுக்கலாம். முட்டை பொரிஞ்சு வரும். அந்த முட்டை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற 2 பல்லாரி 2 மிளகாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் புதினாவை அது கூட சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவிக்கு முக்கியமானது நம்ம அரைச்சி வைக்கிற பேஸ்ட்டு தான். அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஒரு பல்லாரி, 2-3 மிளகா, நம்ம ஆப்ஷனல் எவ்வளோ உரை போடுவோமோ அதுக்கேற்றபடி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்ல மிளகு, நான் வந்து பொடி போட்டுருக்கேன். நல்ல மிளகு பொடி, நீங்கள் நல்ல மிளகா இருந்தால் போட்டுக்காங்க. அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், பேஸ்ட் ஆக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வெங்காயம் போட்டிருந்தாலும் அது ஓரளவு வசங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சிக்கன்களுக்கு, நம்ம சாப்பிட்ற சிக்கன் மட்டன்களுக்கு மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அடியில் பிடிக்காதபடி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். நான் எனக்கு 1 பாக்கெட் தயிர் ஊற்றுறேன். நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால நான் 1 பாக்கெட் தயிர் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடியாக தயிர் கொஞ்சம் ஊற்றிக்காங்க. எண்ணெய் தனியாக தயிர் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லெக் பீஸாக தான் போட்டிருக்கேன். நம்மகிட்ட எப்படி இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. இன்றைக்கி லெக் பீஸ் சிக்கன் கிரேவியாக நான் செய்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிறத பற்றி எல்லா இடத்துலையும் தயிர் மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம தக்காளி பழம் போடாதனால புளிப்பு இருக்கும், உரைப்பு வேணும், உப்பு வேணுங்கிறக்காண்டி தான் தயிர், உப்பு, கொஞ்சமாக மசாலாவும் நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஈவனாக நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது நான் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இனி தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். பெரிய ஸ்பூனுங்கிறனால கொஞ்சமாக பாதியாக போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூன்னா கொஞ்சமாக போடுங்க. பெருஞ்சீரகம் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுவேன். அந்த இதை நான் வந்து வீடியோ போட மறந்துட்டேன். நம்மளுக்கு உரைப்பு தகுந்தபடி நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ உப்பு எல்லா இடத்துலையும் பிடிக்கும் ஈவனா. ரெண்டாவது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஈவனா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், குக்கரை விசில் வைக்க வச்சிடலாம். மொத்தம் 3 விசில் வைக்கணும். A few moments later. விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையாக டேஸ்ட்டாக உண்மையில பார்க்குறதுக்கு டெம்ப்டியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாதம், புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் எடுத்திருக்கேன். உண்மையாகவே மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அந்த லெக் பீஸில் இருக்க பீஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.